So, folks, from the infinite universes, this is Walk Monk. Do not go gentle into that good night. The wise men at their end know dark is right. Because their words had forked no lightning, they do not go gentle into that good night. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக் மங்க் 1891. உங்கள் எல்லாரையும் அடுத்த எபிசோட் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. தொடர்ந்து 3 எபிசோடு போட்டேன் போன மாதம், ஒரே வாரத்தில் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்னும் ஒரு 3 மாதம் கேப் உள்ளான்னு நினச்சேன். பட் இன்றைக்கி இந்த டாபிக் பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த டாபிக் கிஸ்ட்டாக அப்படி இப்படின்னு பேசணும் ஐடியா இருந்துச்சு. பட் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக உட்காந்து பேசணுங்கிற எண்ணம் இது வரைக்கும் வந்ததே இல்லை. நான் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுலேருந்து என்ன ரிக்வஸ்ட் கூட வந்திருந்தாங்க. நான் சீசன் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்த போது கூட இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட்டை பேசுங்க, இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு என்னமோ தோணுனதே இல்லை. பட் இன்றைக்கி என்னமோ திடீர்னு தோணுச்சு. நீ ஆக்சுவலாக வேறு யோசிச்சு வச்சுருந்தேன். இந்த வீக்கே ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணுறேன் இந்த பாட்காஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. என் ஃபோன் வேறு உடஞ்சி போச்சு. ஐ காட் அ நியூ ஃபோனுங்கிற மாதிரி ஆகி போச்சு, நொறுங்கி போய். அப்புறமேட்டுக்கு ஏதாவது ஒரு தேய்ச்சி ஒரு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான சில பல வேலைகளாகவே இந்த 3 நாளாக பாட்காஸ்ட் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. பட் இன்றைக்கி வேறு ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் தான் யோசித்தேன். டக்குன்னு இதை பற்றி இன்றைக்கி பேசிடலாமே அப்படின்னு தோணுச்சு. அப்படின்டா ஒரு ரகசியமாக வச்சிட்ருக்கேன், எனக்கு தெரியாதா? நான் தான் உன்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்துட்டேன் ப்ரொமோஷன். அதுக்கப்புறமேட்டுக்கு பாட்காஸ்ட்லேயே கொட்டை டைட்டிலில் பேர் போட்டிருக்கேன். என்ன பேச போகிறேன்னு தெரியாதா? நீங்கள் காரி துப்புறது எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான பொடியெல்லாம் வச்சு பேசினா ஒரு ஷோமன்ஷிப்பாக இருக்குது. ஸோ அதனால் பேசினேன். ஸோ இனி நம்ம பேச போகிற டாபிக் ரிலேஷன்ஷிப், லவ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்டை பற்றி தான் ஒரு ஃபிலாசபிக்கல் டிஸ்கஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற டே பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டே, February 14th. எனக்கு பெரிதாக நம்பிக்கை இல்லாட்டியும் இந்த காதலர் தினத்தை கொண்டாடக்கூடிய நபர்களுக்கு என்னுடைய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி இந்த பாட்காஸ்ட்டில் இந்த லவ் சார்ந்து தான் பேச போகிறோம். நம்ம லவ்ங்கிற வார்த்தையை ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் மக்களே. அது மூலம் புரிஞ்சுக்கணும். காதல் அப்படிங்கிற ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாய் மீது மகனுக்கு இருக்கும் காதல் அப்படி இப்படிலாம் சொல்லி, நாய் மீது பூனைக்கு இருக்கும் காதலுங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்கோம். அதை அன்புனே சொல்லிட்டு போயிடலாம். ஸோ நம்ம எம்பத்தி, சிம்பத்தி, லொசுக்கு எல்லாத்தையும் போட்டு காதலுங்கிற அந்த கவித்துவத்துக்குள்ளே அடைக்கணும்னு முயற்சி பண்ணதுனால பிரச்சனையாச்சு. ஸோ அந்த காதலுங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணியிருக்கோம். காதலை ஜென்ரலைஸ் பண்ணலை, காதலை நார்மலைஸ் பண்ணலை. நார்மலைஸ் பண்ணாமல் இருக்கிறதா பெரிய பிரச்சனை. அதனால் ஆணவக்குள்ள நடக்குது. ஸோ அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ அப்படி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, ஒரு ஆண் மேலே வர காதலோ, ஒரு பெண் மேலே வர காதலோ, ஒரு ஆண் இன்னொரு பெண் மேலே வர காதலோ, இந்த மாதிரி வெறும்னு அந்த ஒரு என்ன சொல்கிறது, த லவ்னு சொல்லுவாங்கள்ல, இவர் தான் என்னுடைய வாழ்க்கை, இவன் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து, குருட்டுத்தனமான நம்பிக்கை தான் சொல்லணும், குருட்டுத்தனமான நம்பிக்கையை வைத்து ஒரு டீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த பாட்காஸ்ட் வைரமுத்து கவிதை மாதிரியோ, கம்பர் கவிதை மாதிரியோ, வைரமுத்து கவிதை மாதிரியோ, காதலித்து பார் கையெழுத்து அழகாகுங்கிற மாதிரி ஒரு கவித்துவமாலாம் இருக்காது. இட் இஸ் கோயிங் டு பி அ சிம்பிள் ஃபிலாசபிக்கல் அப்ரோச். அட் த எண்ட் ஆஃப் த டே எப்படி நம்மளை என்ன சொல்கிறது, வருத்திக்காமல், ஹர்ட் பண்ணிக்காமல் லவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய பர்செப்ஷன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல இந்த யூனிவர்ஸில் இருக்கிற மிகப்பெரிய கேள்விகளில் முக்கியமான கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, ஏன் மனுஷன் இந்த காதலுங்கிற விஷயத்தை மற்ற மிருகங்கள்லாம் இருக்கா, அந்த என்ன சொல்கிறது, ரீப்ரொடக்டிவ் சென்ஸை நோக்கியே இருந்துட்டு இருந்த க்ரீச்சர்ஸ் மத்தியில் ஹியூமன்ஸ் மட்டும் தன்னோட ரீப்ரொடக்ஷனையும் தாண்டி இந்த காதலுங்கிறது ஒரு ரொமான்டிக்காகவும், அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எம்ப்ரேசிங் ஃபீலிங்காகவும் மாற்றணும் அப்படின்னு ஏன் முயற்சி பண்ணாங்கிற கேள்விக்கு பதில் வரைக்கும் கிடச்சே கிடையாது. ஆனால் ஃபிலாசபி இதை நல்ல அக்கு வேற ஆணி வேற பிரிஞ்சிருக்கு. நீங்கள் சூஃபிசம் ஆகட்டும், புத்திசம் ஆகட்டும், டாவோயிசம் ஆகட்டும், வெஸ்டர்ன் ஃபிலாசபி ஆகட்டும், இன்னும் ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபி ஆஃப் லவ் இஸ் கோயிங் டு பி த பிக்கஸ்ட் பார்ட். அதுதான் கரண்ட் மாடர்ன் எராக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ எல்லாமே ஃபிலாசபி அதிகமாக லவ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு. சயின்ஸ் இட்ஸ் எமோஷனுங்கிற விதமாக அணுகிறதுனால தே நெவர் வென்ட் இன்டு இட் தட் மச். ரிசர்ச் நடந்தாலும் ஒரு மனிதன் ஏன் சக மனிதனை காதலிக்கிறான், அவங்களை நோக்கி ஏன் நகரான், ஈர்க்கப்படுகிறானுங்கிறதுக்கான எவிடென்ஷியல் ஃபேக்ட்ஸ் இன்னும் கொடுக்கப்படலை. பட் ஃபிலாசபி உள்ளே பூந்து விளையாண்டுருக்கு.
யார் யார் என்னென்ன பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில ஃபிலாசபர்ஸை பற்றியும் அவர்களுடைய பர்செப்ஷனை வந்துட்டு பற்றி பேச போகிறோம். ஓகேங்களா? எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி, அந்த ஃபிலாசபர்ஸ் எப்படி அணுகுனாங்க, இதுதான் காதலா அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கே பதில் தெரியாது. பட் இந்த டிஸ்கஷன் மூலமாக நம்ம வந்துட்டு அதை பற்றி அனுபவிப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ ஆப்வியஸ்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி மனுஷனுக்கு வந்துட்டு ஏன் காதல் வருதுங்கிற கேள்விக்கு வந்து பதிலே கிடையாதுங்க. நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ திடீர்னு நான் பொதுவாக வந்துட்டு இந்த இந்தியனைஸ்டு வெர்ஷன் ஆஃப் லவ் பற்றிலாம், அந்த ஸ்டாக்கிங் அதை பற்றிலாம் நான் பேச விரும்பல. யூ சம்வாட் ஆஸ் அ ஹியூமன் வி ட்ரை டு ஃபைண்ட் அனதர் ஹியூமன் பீயிங் ஆஸ் அ பார்ட்னர் நம்மளை வந்துட்டு பண்ணுவாங்க. பிளேட்டோ அதான் அடிக்கடி சொல்லுவார். பிளேட்டோ என்ன சொல்லுவார்னா, லவ் மேக்ஸ் அஸ் ஹோல் அப்படிம்பார். லவ் மேக்ஸ் அஸ் ஹோல் அகெயின் அப்படிம்பார். இந்த ஃப்ரேஸ் நீங்கள் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா க்ரீட்டிங் கார்ட்லையும் போட்டிருப்பாங்க பிளேட்டோன்னு போட்டு, லவ் மேக்ஸ் அஸ் ஹோல் அகெயின். அதனால் ஹோல் அகெயின்ங்கிறதுலாம் வந்து இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. பிளேட்டோ வந்துட்டு ஏன் அந்த வார்த்தை ஹோல் அகெயின் அப்படின்னு ஏன் வார்த்தை யூஸ் பண்ணுறாருங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கதை இருக்குது. இது வந்து நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம். நான் வந்து கதையை சொல்கிறேன். ஒரு 5 பார்ட்டாக பிரிஞ்சுப்போம். ஒரு லவ் வந்து மித்தாலஜிக்கலாக எப்படி அணுகிறது, அப்புறம் லவ் எப்படி முழுக்க வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, வெறும் ஒரு ரா எமோஷன் எப்படி அணுகிறது, அப்புறம் லவ்வை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு தேவையே இல்லாத ஒரு சஃபரிங்காக அணுகிறது, அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி தப்பிச்சுக்கிட்டு பொழப்ப நடத்திக்கிட்டு சேஃபாக லவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு 5 பார்ட்டாக பிரித்து போட்டப்பேன். ஸோ ஏன்னா 5 ஃபிலாசபி நம்ம கவர் பண்ணிடலாம் அதில். இது அப்படி தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இந்த மித்தாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் சொல்லுவோம். நான் பிளேட்டோ சொன்னேன்ல, பிளேட்டோ என்ன சொல்லியிருக்காருன்னா, லவ் இஸ் த ஒன்லி திங் விச் மேக்ஸ் அஸ் ஹோல் அகெயின் அப்படிம்பாரு. அது என்னடா ஹோல் அகெயின் சொல்கிறோன்னா ஒரு பெரிய கதை இருக்குது. பிளேட்டோ வந்துட்டு சினாப்சியம்ஸ் எழுதுவாங்க. ஸோ கதைகள் எழுதுவாங்க. ஸோ அப்படி வந்து கதை எழுதும்போது அவர் ஒரு குடிகார காமெடியன் வந்துட்டு ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒரு கதை எழுதுறாரு பிளேட்டோ. என்ன எழுதுறாருன்னா, முதல்ல மனுஷன் வந்து படைச்ச போது, உலகத்தில் இருந்த போது அவனுக்கு வந்து 4 கை 4 கால் 2 தலை எல்லாம் இருந்துச்சான். ஒன்றா இருந்ததெல்லாம் 2 இருந்து 4 இருந்துச்சான். ஒரு நாள் வந்துட்டு கிரீக் காட் ஜூஸ் இருக்கார்ல, ஜூஸை வந்து மனுஷன் கோவப்பட்டான்னு சொல்லிட்டு ஜூஸ் காண்டாகி மேலேருந்து மின்னலை விட்டு அப்படி மனிதர்களை வந்து 2 பிச்சு போட்டாரான். அந்த 4 கை 4 காலாக இருந்தாலும் 2 பிச்சு போட்டாரான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளோட இன்னொரு பாதியை தேடி அடையிறது தான். அப்படி அடைஞ்சதுனால தான் நம்ம லவ் வில் மேக் அஸ் ஹோல் அகெயின், மனுஷனாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. புரிதுங்களா நான் சொல்கிறது அப்படின்னு? அதாவது நம்மளுடைய பெட்டர் ஆஃப் த சோல்மேட்டுங்கிற கான்செப்ட் இங்கே தான் உருவாகுது. அந்த கிரீக் ஃபிலாசபியில் தான் சோல்மேட்டுங்கிற கான்செப்ட் உருவாகுது. ஸோ அவர் அந்த நம்மளுடைய இன்னொரு பாதியை தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக ஒட்டிடுமா, அதுதான் நம்மளோட சேருமா. ஸோ அப்படி சேர்றது தான் வந்துட்டு காதல் அப்படின்னு வந்துட்டு பிளேட்டோ சொல்கிறாரு. இதுதான் வந்துட்டு த லவ் மேக்ஸ் அஸ் ஹோல் அகெயின் அப்படின்னு வந்துட்டு பிளேட்டோ திரும்ப சொல்கிற வார்த்தை. ஸோ அடுத்த தடவை இந்த வார்த்தையை நீங்கள் எங்கேயாவது படிச்சிங்கன்னா அதுக்கான கதையை தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இதுதான் அதோட கதை. ஸோ ஆக்சுவலி வெதர் இட்ஸ் ட்ரூ ஆர் நாட், ஏன்னா நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஏன்னா சோல்மேட் அப்படிங்கிறதே வந்து மித்தலாஜிக்கல் டேர்மாக நம்ம வந்து பர்சீவ் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. ஏன்னா வந்துட்டு வி டோன்ட் நோ வெதர் சோல் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். நான் என்ன கேட்டிங்கன்னா, சோலுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் கிடையாது. பட் வி திங்க் தேர் இஸ் சம்திங் கால்டு சோல். மனசு, இதயம் ஒரு ஹார்ட் இருக்குது, அதை தாண்டி மனசு, அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ சோல்மேட் அப்படிங்கிறது என்னென்னா சிம்பிள். இந்த உலகத்தில் உங்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு மனிதர், ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இல்லை வந்துட்டு இன்னொரு பெண்ணோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க மீட் பண்ணிட்டீங்கன்னா தே ஆர் பிகமிங் யுவர் சோல்மேட். உங்கள் இருவரையும் என்ன சொல்கிறது, நீங்கள் பிரிய வேண்டிய தேவையில்லாத ஒரு பர்ஃபெக்ட் கப்புளாக மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படின்னா வந்துட்டு பிரிக்கவே முடியாதா, அப்படின்னா வந்துட்டு பிரிக்க முடியாதாங்கிறத கேள்வி கிடையாது. ஆனால் த கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் தோஸ் பீப்புள் வில் பி மோர். ஸோ தே டோன்ட் என்ன சொல்கிறது நீட் டு செப்பரேட் தட் ஈஸிலி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து சோல்மேட்டு நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஊரில் 1000 பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே மச்சான் அவள் தான் மச்சான் என் வாழ்க்கைன்னு நம்ம பசங்களாம் சொல்லுவானுங்கள்ல, அவள் தான் அவன் எல்லாமே எனக்கு அப்படிங்கிற மாதிரியும். ஸோ பார்த்த உடனே அப்படியே பிடிச்சி போச்சு அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த சோல்மேட் கேட்டகரியில் வருமானா இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகிட்டுருக்கு. ஸ்டார்ட் பண்ணோன்னே இவன் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு இவன் முடிவு பண்ணிடுறான். அந்த பொண்ணு முடிவு பண்ணுதானு தெரில, அது ஒன்று இவனே முடிவு பின்னாடி பண்ணி அந்த பொண்ணை நம்ப வச்சிடறான். என்ன சொல்கிறது, ஒரு மெனிப்புலேஷனாக வந்து பின்னாடியே போய் நீ தான் எனக்கு வாழ்க்கை தெரியுமான்னு சொல்லியே இந்த பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 90ஸ்க்கு முன்னாடி அந்த படங்கள்லாம் அப்படியே சொல்லியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு என்ன ஒரு மயக்கத்திலேயே அந்த பொண்ணை வந்துட்டு மெனிப்புலேட் பண்ணி லவ் பண்ண வச்சுற மாதிரி தான் காமிச்சிருக்கு. பட் இந்த சோல்மேட்டுங்கிற கான்செப்ட் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் வருது. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் த பர்ஃபெக்ட் பர்சன். அது சாத்தியக்கூறு அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக ரொம்ப
கஷ்டம். நம்ம இதை வந்து சொல்லிக்கலாம், நீங்கள் வந்து என்னோட சோல்மேட் இவர் தான் சொல்லிக்கலாம், பட் அது பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா சயின்ஸ் பற்றி பேசுவோம், ஒரு பியூர் சயின்ஸை பற்றி பேசுவோம். இன் ஆர்டர் டு செலக்ட் ஒன் திங் இன் அ மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், உங்களோட பர்ஃபெக்ட். இப்போது நீங்கள் ஷூ கடைக்கு போகிறீங்க, எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், சயின்டிஃபிக்கலாகவே அனுபவம். இந்த சோல்மேட்டுங்கிற கான்செப்ட் ஏன் டீபங்க் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாய சொல்லணும்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஷூ கடைக்கு போகிறீங்கன்னா ஷூக்கு ரேக்ஸ் நிறையா இருக்கும், சைஸ் ஒரு சைஸாக இருக்கும். ஸோ இமேஜின், இங்கே சைஸே அங்கே இல்லை, நீங்கள் ஷூ ரேக்கில் சைஸே கிடையாது, வெறும் ஷூஸாக இருக்குது. அப்போ நீங்கள் ஷூஸ் வந்து உங்களுக்கான ஃபிட்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ நீங்கள் போட்டு பார்க்கணும். நீங்கள் அங்கே அந்த ஷூ ரேக்கில் இருக்கிற எல்லா ஷூவையும் நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களோட பர்ஃபெக்ட் ஃபிட்டை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரேக்லேருந்து ஒரு ஷூ எடுத்து போட்டிங்கன்னா ஷூ ஃபிட்டாக இருக்கும், இதை விட பெட்டராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அங்கே இருக்கிற எல்லா ஷூஸையும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் அந்த சாம்பிளிங் சைஸ் வந்து பெருசாக இருக்கணும் ஷூஸ்க்கு. ஸோ அதே இங்கே பொருத்தி பாருங்கள். இப்போ இவர் தான் எனக்கான வாழ்க்கை, இவன் தான் எனக்கான வாழ்க்கை, இவர் தான் என்னுடைய சோல்மேட் அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்கன்னா, ரொம்ப நான் ஓப்பனாக சொல்லணும்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உங்களுடைய கவுண்டர் பார்ட்டி நீங்கள் வந்து சந்தித்து அவங்களுடைய வந்து நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தி அட்லீஸ்ட் பேசியிருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா வேணால் இவர் தான் பெஸ்ட் சோல்மேட் சொல்லலாம். அதை தாண்டி வந்து இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் டு ஃபிகர் அவுட் இவர் தான் எனக்கானவர், இவன் தான் எனக்கானவன், இவள் தான் எனக்கானவள் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவெடுக்கவே முடியாது. நீங்கள் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான், இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான். அது கரெக்டான ஆன்சராங்கிறது கிடையாது. ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இந்த சோல்மேட்டுங்கிற கான்செப்டே வந்துட்டு ஒரு டீபங்கிங் நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் வச்சுட்டு என்னதான் இருந்தாலும் நான் வந்துட்டு அவர் நான் வந்து லவ் பண்ணேன், அவள் தான் எனக்கான வாழ்க்கை, அவன் தான் எனக்கான வாழ்க்கைன்னு நம்மளே வந்துட்டு ஒரு பியர் ப்ரெஷரில் நம்ம வச்சுக்கிறோம். அது வச்சுக்கிறதுனால தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, அடுத்த இன்னொரு காதலை நோக்கி நகர்றதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து குறைச்சி அது ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ சோல்மேட்டுங்கிற கான்செப்டே வந்து சும்மா வந்துட்டு என்ன பொறுத்து, இதோட பர்சனல் ஒப்பீனியன், என் கூட சண்டை கூட போடலாம், நீங்கள் எப்படி சொல்லலாம் காதல்னா அப்படி கிடையாது, காதல்னால் எப்படி நிறைய பேர் என் கூட போட்டிக்கலாம், அதெல்லாம் ஒரு மாரியும் கிடையாது. நீ வந்துட்டு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி தெரியாத. சோல்மேட்டுங்கிற கான்செப்டில் சும்மா உப்மாகாத. எனக்கு இவர் தான் சோல்மேட்னா எப்படி ஒத்துக்க முடியும்? இப்போ நான் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் மை ஒய்ஃப், ஷீ இஸ் கம்ஃபர்டபுள் டு மீ அண்ட் ஐ எம் கம்ஃபர்டபுள் டு ஹர். பட் அவங்க தான் எனக்கான சோல்மேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால் ஒத்துக்க முடியாது. நான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களோடையும் நான் வந்து பேச்சுவார்த்தை, ஆண் பெண் எல்லாத்துடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு நான் மட்டும் தான் சொல்ல முடியாது, தவிர சொல்ல முடியாது. ஸோ யுவர் சாம்பிளிங் சைஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால். ஸோ இதை வச்சுட்டு இவர் தான் எனக்கானவள், இவன் தான் எனக்கானவங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதே வந்துட்டு முட்டாள்தனம். ஸோ நெவர் பிலீவ் இன் சோல்மேட்டுங்க தான் என்னுடைய இறுதி கருத்து இதில். ஸோ இந்த ஃபிலாசபிக்கலாக இந்த வித்தாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருந்து பிரிந்து தூக்கி எறியப்பட்ட பாதியை போய் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு ஒரு முட்டாத்தனமாக கதை வேறு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு உப்மா எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம், உங்கள் சோல்மேட்டை வந்து உலகம் உங்களுக்கே காட்டி கொடுத்துரும் அப்படிம்பாங்க. யாரான்னு பார்த்தா அவன் பக்கத்து தெரு பொண்ணாக இருக்கும், அவன் கூட படித்த பொண்ணாக இருக்கும். அந்த சோல்மேட் நான் கூட்டது கம்மியாக செருப்பால் அடிப்போம். யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களை வந்து இப்படி வந்து உங்களோட சோல்மேட் வந்து தேடி கண்டுபிடிச்சி பக்கத்தில் உட்கார வைக்கிதா, என்னடா லாஜிக் அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணும். ஸோ இந்த சோல்மேட்டுங்கிற கான்செப்ட்லாம் வந்துட்டு நம்பாதீங்க. நான் எப்போ நம்புவேன்னா என் சோல்மேட்டு கான்செப்ட் எப்போ நம்புறேன்னு வச்சுங்களேன், ஹைப்போதெட்டிக்கலி இப்போ சோல்மேட்டுங்கிற விஷயம் நம்பியே ஆகணும்னா எனக்கு ஒரு பர்ஃபெக்டான எவிடன்ஸ் எக்ஸாம்பிள் வேணும். ஸோ மொழி தாண்டி இனம் தாண்டி கடல் தாண்டிங்கிற மாதிரி எல்லாரையும் சாம்பிள் பண்ண ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சொன்னாங்க, நான் வேணால் நம்புவேன், இவன் தான் என்னோட பர்ஃபெக்ட் சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் ஏற்றுக்க முடியாது. ஸோ இது வந்து மித்தாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஆள், இந்த ஆள் சொன்னது வந்துட்டு கொஞ்சம் சிக்கலான ஒரு வாதம், ஓகேங்களா. ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர் வந்து ஆர்த்தர் ஷோப்பனாருங்கிற ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர் வந்துட்டு இந்த லவ்வுக்கான ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுக்குறாரு. இது செம டெஃபினேஷன் இது, ஆனால் இதில் ஒரு பல பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசுவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, லவ்வுங்கிறதே ஒன்று கிடையவே கிடையாது, அது வந்து இயற்கை நம்மளை வந்து ரீப்ரொடக்ஷனுக்காக ட்ரிக்ஸ் செய்யறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அதை என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ மேட்ரு பண்ணுறதுக்கு லவ்வை யூஸ் பண்ணுற அப்படிங்கிற ஃபிலாசபி, அவரோட ஃபிலாசபி தான் சொல்ல வர்றாரு. ஸோ யூ நீட் அ லைசன்ஸ் டு ரீப்ரொடக்ஷன். அதுக்கு வந்து நேச்சர் ஒன்று வந்து நீ என்ன நீங்கள் 6 அறிவு படைச்சிட்டல, அவர் தான் சொல்கிறார். மற்ற மிருகங்களுக்குலாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, அதுங்களோட சென்ஸுக்கு வந்து டிஃபால்ட்டாக தேர் ப்ராசஸ் அதுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. தே ஹேவ் செட் ஆஃப் ரூல்ஸ், நேச்சர் அபைடிங் ரூல்ஸ் அது இருக்குது. ஸோ என்ன ரூல்ஸ்னால், நீ வந்து சாப்பிடணும், வேட்டையாடணும், தூங்கணும், அப்புறம் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணணும், நேச்சர் செட் ஆஃப் ரூல்ஸ். மனுஷன் வந்து நேச்சர் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்குன்னே இவால்வ் ஆனவன்.
ஸோ அவன்கிட்ட போயிட்டு வந்துட்டு நீ ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அவன் பண்ண மாட்டான். ஆனால் அவனை வந்து பண்ண வைக்கிறதுக்காக நேச்சரே வந்துட்டு இந்த லவ்ங்கிற கான்செப்டை கொடுத்து ட்ரிக் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு ஆர்த்தர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட் வைக்கிறார். இதில் பயங்கர ஃப்ளாடான ஆர்கியூமெண்ட் தான். என்ன அப்படிலாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப மோசம்ல, எத்தனையோ கப்புள்ஸ் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பார்த்துக்காமலாம். ஆமாம், ஏன்னா இது ஒரு சொல்கிறது வந்துட்டு லேட் 1900 சென்ச்சுரிஸில் வந்து இந்த ஃபிலாசபி ஒரு பிளேஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருடைய புரிதல் அப்போ அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ளாஸ். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் எ ப்ராப்ளம். இந்த காதல் காமங்கிற பர்ஸ்பெக்டிவ் நம்மளால் பிரித்து பார்க்க முடியல. ஸோ ஆர்த்தர் சொல்கிறது வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் சயின்டிஃபிக்கல் ஃபிலாசபிக்கல் பர்ஸ்பெக்டை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுட்டு அந்த கோர்லேருந்து ஒரு 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 ஐடியாவை எடுத்திங்கன்னா என்ன சொல்ல வரோன்னா, யூ நீட் அ லைசன்ஸ் டு ஹேவ் அ காமம். நீ வந்துட்டு ஒரு உன்னுடைய உடல் இச்சையை தீர்த்துக்கிறதுக்கு லைசன்ஸ் வேணும், அதுக்கு நீ வந்து காதலை பயன்படுத்திக்கிற அப்படின்னு வந்துட்டு ஆர்த்தர் சொல்ல வர்றார். இன் அ வே ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ரைட் நோ, இன் அ வே எஸ்பெஷலி சொசைட்டி லைக் இந்தியா ஆர் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த விஷயம் எப்பவுமே உண்டு. ஸோ நம்ம வந்துட்டு வி டோன்ட் ஹாவ் தட் மச் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் வித் அதர் ஜெண்டர் ஆர் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ். இன்னொரு ஜெண்டர்கிட்ட போயிட்டு இந்த ஒரு கிட்டத்தட்ட தன்னுடைய பிறந்ததுலேருந்து 17, 15, 18 வயதுகள் வரைக்கும் அவன் வந்துட்டு இதை பற்றின பேசிக் புரிதல் அவ்வளோவா இல்லாமல் வெறும் இந்த சினிமாக்களையும் இந்த ஏன்னா ஒரு பொண்ணை நீ எப்படி லவ் பண்ணணும் உனக்கு சினிமா தான் கற்றுக் கொடுக்குது. இத்தனை காலமாக அப்படி தான் கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்கு. இந்த பொண்ணை நீ இப்படி தான் லவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சினிமா தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்கு. அதை தாண்டி வந்துட்டு ஒரு நேரடியாக ஒரு பெண்கிட்டயோ ஒரு ஆண்கிட்டயோ உட்காந்து வந்து பேசுகிறதே கிடையாது. இப்போ ஓஷோ அதனால சொன்னார். இது ஓஷோ என்ன சொல்லுவார்னா, ஓஷோ மனுஷன் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, நீ மனிதருக்கு ஆணும் பெண்களும் பேசிக்காமல் இருக்கிறதுனால தான் இங்கே வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, அவங்க பேசிகிட்டு இருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போயின்னு சொல்லுவார் அவர். ஸோ அவன் ஒரு பொண்ணை எப்படி அணுகணுங்கிறதே அவன் இன்னொரு மீடியம் மூலமாக கேட்குறான். பட் அந்த பொண்ணுக்கிட்டே கேட்கலாம், ஏமா உனக்கு என்னம்மா பிடிக்கும், உனக்கு இது பண்ணால் பிடிக்குமாம்மா, இது பண்ணால் ஓகேமான்ற அந்த டிஸ்கஷன். இதை ஒரு பெண்ணு அதே மாதிரி ஆண் அப்படி தான், உனக்கு இது பண்ணால் ஓகேவா, அந்த டிஸ்கஷனே இல்லாமல் இதை பார்த்து அவுட்ரு மீடியத்தை பார்த்தா நம்ம வந்து கற்றுட்ருக்கோம். ஸோ இப்படி 18 வயதுகள் வரைக்கும் அவன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களே பார்க்கும்போது அவனுக்கு வந்துட்டு இந்த லவ்ங்கிற பர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு ஒரு கட்டத்தில் லைசன்ஸ் டு கெட் அ கிஸ், லைசன்ஸ் டு கெட் என்ன சொல்லுவோம், ஓப்பனாக சொல்ல லைசன்ஸ் டு டச் அனதர் பர்சன்ஸ் ப்ரைவேட் பார்ட்ஸ் ஆர் எனிதிங் அப்படிங்கிற மாதிரியே இப்போ கொண்டு போயிருது ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்பா 18 வயசுக்கு மச்சான் எனக்கு கிச்சடிச்சிட்டா மச்சான், குதிச்ச பசங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது. அப்படிலாம் வந்து மச்சான் கிச்சடிச்சா மச்சான் அப்படின்னு சொல்லி தான் குதிச்சு, என்னடா 18 வயசில் அப்போ எனக்கே பெருசாக இருந்துச்சு, ஆகா ஐயோ பெரிய ஆள் மச்சான் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் நான். பட் அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த இச்சைகளுக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு ஒரு ஸ்பேஸாக இருக்குது. ஸோ காதலுங்கிறத வந்துட்டு அப்படி தான் நம்ம ரொம்ப ஒரு பர்செப்ஷனாக நம்ம மாற்றி வச்சுருக்கோம் இந்த இடத்துல. ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி ஆர்த்தர் சொல்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குது. பட் இதுதான் வேலிட் பாயிண்ட்டா அப்படின்னா வந்துட்டு எஸ் இட்ஸ் யங் லவ், பப்பி லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ரஷ் லொட்டு லொசுங்கிற இந்த டீன்லேருந்து இந்த யங் அடல்ட் டிரான்சிஷன் பீரியடுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பீரியடில் வர லவ்லாம் இந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட 25, 26 வயதுக்கு அப்புறமேட்டுக்கு வரக்கூடிய அந்த காதலோ அந்த வயசுக்கு அப்புறம் அந்த காதலும் அதுக்காக புனிதப்படுத்த விரும்பலை. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி வந்து வரக்கூடிய காதல் கொஞ்சம் ஒரு 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 0.9% ஆர் 10% மெச்சூர்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து ஆர்த்தரோட ஆர்கியூமெண்ட் வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு குழந்தைகளே இல்லாமல் தன்னுடைய ரீப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான் அந்த செக்ஸுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிற மாதிரிலாம் இருந்தது கிடையாது. ஸோ ரீப்ரொடக்ஷனையும் தாண்டி தேவர் நாட் இன்டு இட். ஸோ இன்டிமெசி இந்த என்ன சொல்கிறது இந்த ஒரு 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 பர்செப்ஷன் அப்படிங்கிறதுலாம் வந்து பேசாமல் பேசுனது தான் ஆர்த்தரோட ஃபிலாசபி. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப டேரெக்டாகவும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்யூசேஷன் டோனில் தான் அது இருக்கும். நீ இதுக்கு லவ் பண்ணுற மேட்ரு போடுறேன் லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்த்தரோட ஃபிலாசபி இருக்குது. ஸோ இது சரியா தவறா அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு அதான் சொல்லுவேன், அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நான் பார்த்த வரைக்கும் இந்த நான் ஸ்கூல்லேருந்து காலேஜ் டிரான்சிஷன் ஆகி வேலைக்கு போகிற வரைக்கும் எனக்கு சுற்றி இருந்த வட்டாரங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த காதலுங்கிற ஒரு டூல் வந்து எதுக்குன்னா வந்துட்டு தங்களுடைய என்ன சொல்கிறது அந்த தேடல் அந்த செக்ஷுவல் சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அர்ஜுன்னு சொல்ல மாட்டேன் சர்ச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா அர்ஜுன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிரும், ரொம்ப ஆர்வம் அப்படியே ஆகும். அந்த சர்ச் இப்படி தான் இருக்குமா, இது தொட்டால் நமக்கு என்ன ஃபீல் ஆகும், நம்ம இத்தனை நாள் பார்த்துட்டே இருக்கோமே படத்தில் ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை முத்து கொடுக்க படத்தில் பார்த்துட்டே இருக்கோமே, இதை நம்ம நேரில் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும் ஃபீலுங்கிற ஒரு அர்ஜை நோக்கியே நகர்த்தும் போது இந்த காதலுங்கிற ஒரு பர்செப்ஷன் கொண்டு வருவானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சொசைட்டி வந்து நம்மளை என்ன பண்ணிடுதுன்னா இந்த முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பிளேட்டோட ஃபிலாசபி படி அந்த 5 நம்மளோட சோல்மேட் இப்படி போய் ஒரு பெண்ணை அணுகிறான், ஒரு ஆணை வந்து ஒரு பெண் அணுகிறான், ஒரு ஆணை அணுகிறான்னு வச்சுக்கிங்களேன், ஒரு பெண் அணுகிறான்னு அப்படி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்பி வரணும்னு நினச்சா அவங்கள வர விடாமல் இழுத்து பிடிக்கிறதுனா வந்துட்டு இவன் எனக்கானவன் நீ வந்துட்டு ஒரு உன்னோட செக்ஷுவல் சர்ச்சுக்காக அந்த பாயிண்ட்டை போயிருக்கு.
ஸோ அப்படி போகும்போது இவன் எனக்கானவன் நீ ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டாக வர. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் எனக்கானவளா அப்படிங்கிற ஒரு டவுட் உனக்கு வரும்போது நீ விலகலான்னு நினைக்கும் போது பிரச்சனையாக மாறிடுது. ஸோ எப்பவுமே வந்துட்டு இந்த 2 பர்செப்ஷனுமே தப்பாக தான் நான் வந்து பார்க்குறேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லவ்ங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த குறிப்பிட்ட ஏஜ் செக்டார்ஸ்கிட்டேருந்து மாறிக்கிட்டே வருது. ஸோ இந்த வயசில் வந்துட்டு எனக்கு இதுக்கான லவ்வா, ஏன்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நான் ஸ்கூல் படிச்சிருந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்த காலகட்டம் வரைக்கும் என்னை சுற்றி இருந்த நண்பர்கள், ஈவன் மை செல்ஃப் ஆல்சோ, if I'm gonna say I love you to a girl or something, immediately I am getting access to her இன்டிமெசி. அதாவது இன்டிமெசி அவ்வளோ ஆக்சஸ் கிடச்சிருக்கு, எனக்கு ஆக்சஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே நகர்ற மாதிரி இருந்ததுனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ கிட்டத்தட்ட ஆர்த்தர் சொல்கிறது இந்த மாதிரியான ஒரு ஃபிலாசபி தான். பட் இது சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கட்டத்தில் சரியாக தெரியும். இதே ஃபிலாசபியை நான் வந்துட்டு காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஆர்த்தர் எனக்கு தெரியாது, நான் காலேஜ் படிக்கும் போல ஆர்த்தரை படிக்கலை. ஸோ ஆர்த்தர் ஷெப்பனார் அதுக்கப்புறமேட்டு தான் படித்தேன். இப்போ நான் ஒரு வேளை காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன்னா ஆர்த்தர் ஷெப்பனார் சொன்னது தான் 100% கரெக்டாக இருக்கும். பட் ஒரு அதெல்லாம் தாண்டி வந்து திருப்பி பார்க்கும்போது இதில் இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஃப்ளாடாக இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு இப்போ இருக்கிற அந்த கண்டெம்பரரி லவ் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷனை வந்து பற்றி பேசக்கூடிய முக்கியமான ஒரு ஃபிலாசபர் பார்ட்டினா வந்துட்டு ரசல் பெர்ட்ராண்ட் ரசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் ஃபிலாசபர். ஸோ அவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு லவ் வந்து சொல்கிறாருன்னா, லவ் இஸ் அ டூல் டு எஸ்கேப் யுவர் லோன்லினஸ் சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ கரண்ட் மில்லினியல்ஸ் வந்துட்டு அதிகமாக இந்த கவிதை எழுதி வசனம் எழுதி சொன்னது தனிமையை போக்க காதல் செய்யுங்கள் நண்பர்களேங்கிற அளவுக்கு இழுத்துட்டு போனது வந்துட்டு அப்பே சொல்லிட்டார். இருந்தாலும் லோன்லினஸ்லேயும் தப்பிச்சுக்கிறதுக்கு லவ் ஒன்று தேவைப்படுது. ஹியூமன்ஸ் கேனாட் ஹேவ் அ மிஷன் லைஃப் செக்ஸ் அப்படின்னு அவருடைய பர்செப்ஷன். பட் வி டூ ஹேவ் சம்திங் லைக் தட். அது வந்துட்டு ஒரு இச்சைகள், அதான் சொல்கிறேன், அந்த காட்டு மிரண்டுத்தனமாக செய்யக்கூடிய செயல்கள்லாம் தாண்டி அவரை பொறுத்த வரைக்கும் நீ வந்துட்டு உன் வாழ்க்கையை நிம்மதியாகவும் உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கணும்னா யூ நீட் அ கம்பேனியன். ஸோ யூ நீட் அ கம்பேனியன் ஹூ இஸ் போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இன்டிமேட் டு யூ அப்படிங்கிறார். உடல் ரீதியாக, அதாவது நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா எனக்கு வந்து கம்பெனி லோன்லினஸ்லேயும் தப்பிக்கணும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு வந்துட்டு அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு இல்லாமல் 1000 நாய் இருக்குன்னு சொல்லலாம். பட் இவர் ரசல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் அ பர்சன் ஹூஸ் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி இன்டிமேட்டுங்கிறார். அது ரெண்டும் சேர்ந்தால்தான் லோன்லினஸ் வெளியே வரும்னு சொல்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் தான் நீ லோன்லினஸ்னால் நீ இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் என் நம்பர் ஆஃப் வேட் டு எஸ்கேப் யூ லோன்லினஸ். நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் போகலாம், மெட்டாவர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ ஆன்லைனில் போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம், வந்துட்டு நீங்கள் எங்கே வேணால் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் பீப்புள். யூ டோன்ட் ஹேவ் டு பி லோன்லி. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த அப்போவே சில பேர் லோன்லியாக இருப்பாங்க. நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன், ஆர்டிஃபிஷியல் லோன்லினஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்காஸ்ட் நீங்கள் வந்து சான்ஸ் கிடச்சா கேட்டு பாருங்கள், பின்னாடி எங்கேயா எபிசோடில் இருக்கும். ஐ டோன்ட் ரிமெம்பர் த நம்பர் ஆஃப் த எபிசோட். கிடச்சா நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஆனால் பண்ண மாட்டேன், சும்மா சொல்லுவேன், நீங்களும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஈவன் தோ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு எல்லா ஆக்சஸும் இருக்கும். அவனுக்கு வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவனால் வந்துட்டு நான் சொல்கிறது லேட் 30s இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்ல வரேன். அவன் வந்துட்டு என்ன சொல்லுவான், ஆன்லைனில் பெரிய ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டியாக இருப்பான். பட் அவன் வீட்டுக்கு வந்து கதவை திறந்தானா வீடு விரிச்சோடி இருக்குமா, மச்சான் எனக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு சென்ஸ் இருக்குன்னு சொல்லி இவ்வளோ பேர் இருக்காங்க. இடம் அவனுக்கு கேட்க தோணும். அது ஏன் இல்லை அப்படின்னு சென்ஸ் வருதுன்னா, யூ ஈக்குவலி உனக்கு மென்டலாக நான் சப்போர்ட் பண்ணலாம். ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஐ கேன் சப்போர்ட் யூ மென்டலி. உனக்கு வந்து எக்கச்சக்கமான மென்டல் சப்போர்ட் கொடுக்கலாம் மச்சான். அப்போ உனக்கு நாரிக்கேன்னு சொல்லலாம். ஆனால் திரும்பி பார்க்கும்போது உனக்கு ஒரு சந்தேகம், நமக்காக யாருமே இல்லை. ஏன்னா அங்கே தான் ரசல் சொல்லக்கூடிய அந்த ஃபிசிக்கல் இன்டிமெசி மிஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ யூ நீட் ஃபிசிக்கல் இன்டிமெசி அட் த சேம் டைம் மென்டல் இன்டிமெசி. ரெண்டுமே இருந்தால் மட்டுமே தான் உங்களை லோன்லினஸ் தப்பிக்க முடியும் சொல்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வேர்ல்டு அது எனக்கு நான் ஒரு வகையில் ஒத்து போகிற விஷயமா சொல்ல வரேன். It's your life choice, okay? If you want to be alone, if you prefer to be a lone person, it's good. I'm not saying anything. But அது நீங்கள் உங்களை நீங்கள் தேத்திக்க சொல்லக்கூடிய பதிலாக இருக்கக்கூடாது. பை மீன்ஸ் நான் வந்து லோன்லியாக இருக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு முடிவு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஓகே, உங்களுடைய சுய விருப்பத்தில் எந்த விதமான இதுவுமே இல்லாமல் நானே முடிவு பண்ணுறேன்னு இருக்க போகிறது வேறு. பட் உங்களை தேர்த்திக்கிறதுக்காக சிங்கிள் தான் கெத்து அப்படின்னு உங்களை தேர்த்திக்கிறதுக்காக சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னு நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறீங்க. இந்த உலகத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம யார்கிட்ட வேணால் ஏமாறலாங்க, ஆனால் நம்மக்கிட்ட ஏமாறவே கூடாது. ஸோ டோன்ட் எவர் ஃபூல் யுவர் செல்ஃப். நீங்களே உங்களை முட்டாளாக்கி கொள்ளாதீர்கள். உங்களுக்கு இது தேவையில்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி ஆகணும். ஸோ உங்களை நீங்கள் தேர்த்திக்கிறதுக்காக லோன்லினஸை ப்ரிஃபர் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு உண்மையாலுமே உங்களுக்கு லோன்லினஸ் பிடிச்சிருக்காங்க நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். சில பேருக்கு ஜென்யூனாக பிடிச்சிருக்கலாம், சில பேர் வந்து ரொம்ப வந்து எனக்கு தனிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்கணும்.
அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் தம். பட் தேர்த்திக்கிறதுக்காக நான் சொல்லிட்டு தெரியுறேன்னா யூ ஆர் லூசிங், யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப். ஸோ அது வந்து இருக்கிறதுலே வந்துட்டு என்ன சொல்கிறது, பிலோ அண்டர் த கிக் அண்டர் த பெல்ட் மாதிரி தான், இடுப்பு கீழே அடிச்சுக்கிற மாதிரி தான். அது ரொம்ப ஒரு சப்பையான மேட்ரு. ஸோ அப்படி பண்ணிக்கவே கூடாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து முக்கியமாக பார்த்தாகணும். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த சாய்ஸ் ஆஃப் இந்த லோன்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ நான் ப்ரோ சாய்ஸாக லோனாக இருக்கேங்கிறது வந்துட்டு இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் இட் செல்ஃப். இந்த உலகத்தையே நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே தான் வந்துட்டு ப்ரோ சாய்ஸாக என்னால் லோன்லியாக இருக்க முடியும். அட்லீஸ்ட் அந்த புரிஞ்சுக்கிட்ட பர்செப்ஷனாவது வந்து பேசணும். அதை வந்துட்டு ஒரு முக்கியமான ஃபிலாசபி தான் சொல்லுது. அந்த ஃபிலாசபி வேறு எதுவும் சொல்லலை, நம்மளுடைய சித்தார்த்தா புத்தா தான் சொல்கிறார். புத்தா வந்து லவ் ஆர் சஃபரிங் சொல்கிறார். என்னடா லவ் ஆர் சஃபரிங் சொல்கிறார், இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒருத்தர் சொல்லும்போது இந்த லவ் ஆர் சஃபரிங்னு புரிஞ்சுக்கிட்டவங்க வந்துட்டு தே சோஸ் த பார்ட் ஆஃப் லோன்லினஸ். ஓகேங்களா? இந்த லவ்வை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுங்க. லவ் சஃபரிங் நீங்கள் வந்து சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம். ஒரு காதல் தோல்வி அடைஞ்சவங்க வந்துட்டு சொல்லலாம், மச்சான் இந்த காதலை நம்பாத மச்சான், ஒரே பெய் மச்சான், ஒரே வழி மச்சான் அப்படின்னு சொல்லலாம். பட் அது வந்துட்டு அந்த சஃபரிங்கிறது வந்துட்டு என்ன சொல்கிறது, தட் இஸ் நாட் அது வந்து சஃபரிங் புரிஞ்சது கிடையாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக ஒன்று இருந்தது நம்ம இழந்துட்டோங்கிற ஒரு விரக்தியோட வெளிப்பாடே தவிர அண்டர்ஸ்டாண்டிங் த சிச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா அந்த ஆளுக்கே வந்துட்டு ஒரு ஃப்யூச்சரில் அந்த பெண்ணை திருப்பி வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு காதல் வந்துட்டு திருப்பி மலர ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு உன்னை வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போகிறான்னா உடனே அழுவான், ஓ காதலே ஒரு கஷ்டமான காதல் மச்சான், வாழ்க்கையே ஒரு வெறுப்பான வாழ்க்கை மச்சான், சஃபரிங் மச்சான் அப்படின்னு சொல்லுவான். பட் அது ரியல் புத்தா சொல்கிற சஃபரிங். ஆனால் அது கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு திருப்பி வந்துட்டா அவன் ஏற்றுப்பான். ஓகே வந்து 90% ஏற்றுப்பானு. ஓகே திருப்பி நான் தப்பாக தெரியாமல் கோச்சிட்டு போயிட்டேன், மன்னிச்சிக்கோ அப்படின்னு. ஓகே நானும் புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லி சேரக்கூடிய ஆட்கள். ஏன்னா அவன் வந்துட்டு அப்போ அந்த சமயத்தில் அவன் ஃபீல் பண்ணது வந்துட்டு ஒரு சிம்பிள் என்ன சொல்கிறது, டிஸ்அப்ரூவல், தன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஒரு விரக்தியை தவிர அது வந்து புரிதல் கிடையாது. உண்மையாலுமே அவன் வந்துட்டு அந்த புத்தா சொன்ன மாதிரி இட்ஸ் சஃபரிங்னு புரிஞ்சுட்டானா அவனால் அடுத்த காதல் நோக்கி நகரவே முடியாது. ஸோ தட் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட் வாட் புத்தா ஸ்பீச்சிங் இயர். புத்தா என்ன சொல்கிறாருன்னா, லவ் இஸ் பியூர்லி சஃபரிங் ஃபார் யூ. அது வந்துட்டு இது ஒரு மெட்டீரியல் தான். இதை பற்றி வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஃபிலாசபி பற்றி முக்கியமான ஒரு நபர் வந்து பேசினாங்க. அந்த அந்த புக்கு பேர் மறந்து போச்சு, என்னங்கண்ணா, ஷோசிச்சன் அப்படின்ற ஒரு புத்திஸ்ட் ரைட், ஐ மீன் நாட் அவர் வந்து டாவோயிஸ்ட்டு. அவர் வந்துட்டு ஒரு புக்கை எழுதுறாரு. அந்த புக்கோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ட்ரீம் ஆஃப் ரெட் சேம்பர்ஸ். கரெக்ட், ட்ரீம் ஆஃப் ரெட் சேம்பருங்கிற புத்தகத்தை எழுதுறாரு. அதில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் லவ்வை பற்றின ஒரு முக்கியமான பர்செப்ஷன் சொல்லுவார். அந்த இதில் வந்து ஒரு சப்ளாட் ஒரு கதை. அந்த புக்கை டைம் கிடைச்சா படிங்க. ட்ரீம் ஆஃப் ரெட் சேம்பர் புத்தகத்தோட பெயர். சான்ஸ் கிடைச்சா படிங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சைனீஸ் ஃபிலாசபிக்கல் புக். அது ஃபிலாசபிக்கல்னு சொல்கிறதோட வந்துட்டு நான் சைனீஸ் ஓல்டு புக்கு, பழைய கதை புக்கு மாதிரி, ஃபோக்லோர் மாதிரி புத்தகங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கும், அதில் ஜேரேன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அது வந்துட்டு ஜாய்ஃபெங் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுவோம். அந்த ஜேரே அப்படிங்கிற ஆள் வந்துட்டு சைஃபென் அப்படிங்கிற பொண்ணு வந்து லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு வந்துட்டு அவனை வந்துட்டு அப்படியே ஜாலியாக கலாச்சிக்கிட்டு, இந்த பழைய படத்து 90s வர ஹீரோயின்ஸ் மாதிரி கலாச்சி அவனை வந்து விட்டுட்டு போயிடுவான். லவ்லாம் பண்ண மாட்டான். அவனை கிண்டல் பண்ணுவா, ட்ரோல் பண்ணுவா, அப்படியே விட்டு போயிடுவான். உடனே அவன் ரொம்ப உடஞ்சி ஜேரே வந்துட்டு கூனி குறி அப்படியே புரிந்து வெம்பி கிடப்பார். தன்னை காதலித்த பெண்ணை விட்டு போயிட்டாலே அப்படிங்கிற வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பக்கமாக போகக்கூடிய ஒரு டாவோயிசம் ப்ராக்டிஸ் பண்ணுற மங்க் வந்து, நீ ரொம்ப வருத்தப்படுற, நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடியை வச்சுக்கோ கையில். இந்த கண்ணாடி நீ கையில் வச்சுக்கிட்டேன்னா உனக்கு இந்த வழி, அந்த பொண்ணு உன்னை விட்டு போன வழியோ எந்த வழியும் தெரியாது, நீ வந்து சந்தோஷமாக இருப்ப. ஆனால் தப்பி தவறி அந்த கண்ணாடியை பார்த்துடாத, அந்த முகத்தை பார்த்துட்டேன்னா அப்புறம் என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இதை வந்து இவன் கொஞ்ச நாள் பண்ணுவான், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் இந்த நாய்க்கு சந்தேகம் வந்துடும். நம்ம வந்து இந்த ஜேரே என்ன பண்ணுவான்னா, அந்த கண்ணாடியை பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துருவான். பார்த்த உடனே அதில் அவனுக்கு என்ன முகம் தெரியும்னா, அந்த ஜேஃபெங்கோட முகம் தெரிஞ்ச உடனே அவன் கண்ணாடிக்குள்ளே போயிடுவான். உள்ளே போய்டும். கண்ணாடிக்குள்ளே போயிட்டு உள்ளே வந்து அவர் வந்து அரெஸ்ட் ஆகிடுவார் கண்ணாடியோட. ஸோ இதான் அந்த சப்ளாட். அதுக்கப்புறம் அந்த கதை கொஞ்சம் பெருசாக போகும். அதை பற்றி நான் சொன்னேன், அந்த கதை ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும். பட் அதான் சப்ளாட். அதோட அந்த கதையை வந்து இப்போ முடிச்சுப்போம். இது என்ன மாரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட். அந்த வரைக்கும் அந்த கண்ணாடிங்கிறது ஒரு ஹோப், அது ஒரு பிரேக்கிங் டூலை, அந்த தப்பிச்சுக்கிறதுக்கு அந்த கண்ணாடிக்கு பவர் இருக்கா இல்லைங்கிறதையும் தாண்டி வந்துட்டு அந்த கண்ணாடியின் கையில் இருந்தால் அவள் நினைக்க மாட்டேன்னு ஒரு பிளஸிபோ எஃபெக்டில் தன்னுடைய சிந்தனையிலேயே வந்து இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அப்படி இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அவன் கண்ணாடியை பார்த்தோன்னே ஜேஃபைன் தெரிஞ்ச உடனே உள்ளே போயிடுறான். ஸோ அட்டாச்மெண்ட், டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த தாவமுக்கு என்ன சொன்னார்னா, அந்த கண்ணாடியை மட்டும் பார்த்தோன்னா உனக்கு பிரச்சனை யாரும் பார்க்காத, உன் பழைய நினைவுகள்லாம் வந்துடும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவன் கண்ணாடி எதுக்கு திருப்பினான். அப்போ
அவனுக்கு அந்த பழைய நினைவு வருமானு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்த்துசியாசத்துக்கு திருப்புறான். அப்படி திருப்பினோன்னே ஜேஃபைன் பக்கம் தெரிஞ்சுன்னு உள்ளே போயிடுறான். ஸோ டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆல்வேஸ் புட் யூ இந்த சஃபரிங். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணடைக்குள்ளே போனோடனே அவன் கை காலில் வந்து செயின் மாட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி தான் சொல்லுவான், அந்த கதை எழுதியிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களை ஷாக்கிள்ஸில் போட்டுருவோம். ஸோ உங்களுக்கு அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்து லவ்வுங்கிற விஷயத்துக்கு வந்து அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பிடிச்சக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு கண்ணாடி மேஜிக்கல் மிரர் மாதிரி ஒரு கிரிப்பும் இருக்கக்கூடாது. இப்போ நான் எனக்கு லவ் ரொம்ப சொல்லுவாங்க, லவ் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கமிட்மெண்ட்டே இருக்கக்கூடாது, ஆனால் அந்த லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு நம்ம காயின் பண்ணுறோம்ல. என்ன வேர்டு என்ன சொல்லுவோம் நம்ம? நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் கூட ரொம்ப ஒரு காமனாக ஓப்பன் ரிலேஷன்ஷிப், இது மாதிரி பல ரிலேஷன்ஷிப் சொல்லிக்கிறோம்ல. ஸோ இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா, யூ டோன்ட் வாண்ட் டு கெட் அட்டாச் டு தட் பர்சன், பட் அட் த சேம் டைம் என்ன சொல்கிறதுனா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிடிப்பு வேணும். ஸோ அந்த பிடிப்புக்காக இந்த மாதிரியான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த மேஜிக்கல் மிரர் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டு, அப்புறமேட்டுக்கு நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்சு, ஃப்ளிங்கு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, நிறையா இருக்கே, ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நம்ம இதெல்லாம் வந்து மேஜிக்கல் மிரர்னு வச்சுக்கோங்க. ஹைப்போதெட்டிக்கலி ஐம் சேயிங். ஸோ ஒய் யூ ஆர் யூசிங் தட் மேஜிக்கல் மிரர்னா யூ டோன்ட் வாண்ட் டு கெட் அட்டாச் டு இட். ஸோ புத்தா என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு ரெண்டுமே இருக்கக்கூடாதுங்கிறது. ஸோ யூ ஷுடன்ட் ஹேவ் போத். இது ரெண்டு இருந்தாலுமே, ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த ஏதோ ஒரு கட்டத்தில் ஈவன் தோ யுவர் நோ ஸ்ட்ரிங் அட்டாச் ரிலேஷன்ஷிப் ஆர் ஈவன் ஓப்பன் ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு இடத்துல ஈகோ வில் கிராஷ். ஐ கேனாட் எக்ஸ்பெக்ட் மை பார்ட்னர் ஆர் மை செல்ஃப் டு ஈவன் ட்ரை தட். அது வந்து தைரியமாக சொல்லலாம். அதெல்லாம் நாங்கள் வந்து அதே மாதிரி வி புட் தீஸ் திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. இட்ஸ் யுவர் வே ஆஃப் லிவிங். தட் டசன்ட் மீன் யூ ஆர் ப்ரோக்ரஸிவ். அதையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்துட்டு இப்போ இதே இப்போ சம்மந்தமே கொஞ்சம் ஆஃப் டாபிக் போகிற மாதிரி இருக்கும், பட் பரவாயில்ல. ஒரு 3 minutes எடுத்துக்கலாம் இதை பற்றி பேசுறதுக்கு. ஏன்னா இது நிறைய பேர் நான் வந்து பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ தட் இஸ் ஒரு வே ஆஃப் லைஃப். அதனால் நீங்கள் ப்ரோக்ரஸிவ் கிடையாது. இங்கே வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு ஒரு பொண்ணை காதலிச்சு வாழ்ந்துட்டு இருக்க, கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துட்டு இருக்கிறவங்க கூட நீ ப்ரோக்ரஸிவ்னு சொல்ல முடியாது. அது நிறைய பேர் நான் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நான்லாம் மச்சான் ஐ எம் லிவிங் மை லைஃப் மச்சான், ஐ மீன் கரண்ட் ப்ரோக்ரஸிவ் பர்சன் மச்சான், ஐ மீன் ஓப்பன் ரிலேஷன் மச்சான், ஐ மீன் ஓப்பன் மேரேஜ் மச்சான்னு சொல்லிக்கிறாங்க. பட் தட் டசன்ட் மீன் யுவர் ப்ரோக்ரஸிவ். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ப்ரோக்ரஸிவ் இஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். நம்மளாம் மாற்றிக்கணும். நான் ப்ரோக்ரஸிவாக இருக்கேன், நான் வந்து இன்னும் முற்போக்காக இருக்கேங்கிறதுலாம் வந்து முட்டாள்தனமான விஷயம். அந்த பர்ஸ்பெக்டிவை சொல்லுவேன். நீங்கள் எப்போ முற்போக்காக இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது அவனோட வாழ்க்கை, நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். இது என்னோட வாழ்க்கை, அவன் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு புரிதல் இருந்தால் நீங்கள் முற்போக்கு. தட் இஸ் யுவர் வே ஆஃப் லைஃப். ஐ எம் நாட் பிளேமிங் தட். அதே மாதிரி யூ டோன்ட் ஹாவ் அ ரைட்ஸ் டு டீபங்க் திஸ் லைஃப். இதெல்லாம் வந்துட்டு ஒரு லைஃபா, நான் உன்னோட ப்ரோக்ரஸிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் டீமீன் பண்ணக்கூடாது. இப்போ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வயசு இருக்கும், 50 வயசு கல்யாணம் ஆகி ஒரே ஒய்ஃபோடய வாழ்ந்து குழந்தை பற்றி செத்து போனவர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த ஆள் வந்துட்டு பலவிதமான இது பண்ணுறது, நீ வந்து ஓப்பன் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதுக்காக அந்த நபரோட நான் ப்ரோக்ரஸ் சொல்ல முடியாது. ஸோ டோன்ட் எவர் டேக் தட் ப்ரோக்ரஸிவ் வேர்ட் இன் டு த வெயின். நான் வந்து ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனாலையோ, மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனாலையோ, இல்லை வந்துட்டு ஓப்பன் மேரேஜில் இருக்கிறனாலையோ, இல்லை நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்சில் இருக்கிறதுனாலையோ நான் வந்து ப்ரோக்ரஸிவ்னு சொல்கிறது வந்துட்டு குறைச்சிக்கணும். அது வந்து உங்களுடைய முற்போக்குத்தனம்லாம் கிடையாது. தட்ஸ் யுவர் வே ஆஃப் லைஃப். அது வந்து ஸ்பெஷல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு வகையில் அவங்கள பாராட்டலாம். இந்த சமூகத்தில் வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற சமூகத்தில் இவ்வளோ தைரியமாக உன்னுடைய சாய்ஸ் எடுத்து வாழ்கிறங்கிற உனக்கான கிரெடிட் நான் கொடுப்பேனே தவிர ஒன்றை வந்து நான் பெடஸ்டலில் வைக்க மாட்டேன். ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கமிங் பேக் டு த டாபிக். ஸோ இந்த மாதிரியான 2 ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சஃபரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு புத்தா வந்து அடித்து ஆணித்தரமாக சொல்கிறார். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு அல்டிமேட் லோன்லினஸை வந்து நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கானதாக மாற்றிக்கிட்டீங்கன்னா, புத்தா சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு ரியலைஸ். எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டு அப்பா இன்னுமே எனக்கு வேணாம், நான் வந்து சஃபரிங்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறது. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். தட் இஸ் வெரி வெரி டஃப் டு டூ. ஆஸ் அ லவ்விங் பீயிங், நீங்கள் ஒரு காதலுக்காகவே இப்போ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தீர்கள் என்றால், காதலை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நபராக இருந்தீர்கள் என்றால், இந்த வே ஆஃப் அப்ரோச் வந்து பாசிபிளே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களை நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் செய்து கொண்டு தான் நகர முடியும். சரி, ஓகேடா, இவ்வளோ சொல்லிட்டேன், இது சொல்லிட்டேன், அது சொல்லிட்டேன், இப்போ என்ன தான் பண்ணணும், லவ் பண்ணலாங்கிறீங்களா பண்ணக்கூடாதுங்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸோ அதுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேன் டூ இட். அதுக்கு தான் வந்துட்டு நான் ஆல்வேஸ் சே லைக் தட். ஒய் நம்ம யோசிச்சிருக்கோமா இந்த டாபிக் பற்றி பேசும்போது, லவ் பற்றி பேசும்போதெல்லாம் ஃப்ரெஞ்சே வந்து நம்ம ஏன் காதலுக்கான ஒரு ஃப்ரெஞ்ச் லவ் லைக் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்ச் போன்று காதல் இருக்கணும், ஃப்ரெஞ்ச் கிஸ், லவ் சார்ந்த விஷயங்கள்லாம் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபி ஹாஸ் ட்விக்ட் இட் வெரி வெல். ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபி ரெகார்டிங் லவ், காதலை சார்ந்த ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபிகள் வந்துட்டு
தத்துவங்கள் வந்துட்டு மிக மிக மாடர்னைஸாக மாற்றி யதார்த்த வாழ்க்கை, நான் முதல்ல சொன்னக்கூடிய உதாரணம் சொன்ன முதல்ல 3 ஃபிலாசபியும் தாண்டி நீயா வாழலாம், உனக்கான வாய்ப்பு இருக்குது, நீ வந்து உன்னை ஹர்ட் பண்ணிக்காமல் நீ வந்து எஸ்கேப் ஆகிக்கலாம் சொல்லிட்டு இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஞ்சு கொடுத்ததுனால தான் நம்ம வந்து இன்னும் ஃப்ரெஞ்ச் இஸ் லேண்ட் ஆஃப் லவ்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரெஞ்ச் பீப்புள் ஆர் மோர் என்ன சொல்கிறது, மோர் இன்டு ரொமான்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரொமான்டிக் ஐடியா சொல்ல வரோம். ஸோ அதான் சொல்ல வர்றது இங்கே முக்கியமான ஒரு விஷயம். சிமோன் டி போவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் பெண் ஃபிலாசபர் ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து முக்கியமாக என்ன சொல்ல வந்தாங்கன்னா, லவ் வந்துட்டு இட் ஷுட் பி இன் அ லெவல் ஆஃப் ஸ்கேல். உங்களுடைய இதுதான் வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு பாடமாக இருக்கணும். முதல்ல நீங்கள் வந்து காதல்னு ஒரு பார்ட்னரை அணுகும்போது நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது உங்களுக்கான அவங்க தான் உங்களுக்கான முழுக்க கம்பேனியன் என்ற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரின்னு சொல்ல வராங்க. நீங்கள் ஒரு 100 வயது ஆனாலும் சரி, 200 வயது ஆனாலும் சரி, 200 வயசில் வாழ மாட்டோம், ஒரு 25 வயசில் நீங்கள் வந்துட்டு ஒரு காதலில் வந்து போகிறீங்க. காதல் வந்து இவ தான் எனக்கானவன்ற ஒரு முடிவு எடுத்துகிட்டு வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அது 30, 40, 50, 60 வயசில் கூட மாறுமா. ஸோ லவ் கேன் கம் அட் எனி ஏஜுங்கிற மாதிரி அது போனால் மாறுமா. ஸோ அவங்க என்ன ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபி மாதிரி இருக்கக்கூடிய எஸ்பெஷலி சிமோன் டி போவாக் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அப்ரோச் பண்ணும்போதே அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்சன் இஸ் கோயிங் டு சப்போர்ட் யூ டு அன் எக்ஸ்டென்ட். உங்களுக்கான நபராக இவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அணுகுங்க. இவர் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு போகாதீங்க. போனீங்கன்னா டிட்டாச்மெண்ட்டில் பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறாரு. ஸோ லவ் பண்ணும்போது ப்ரீபில்ட்டாக இப்போ இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ நம்ம லவ் பண்ணும்போது இப்போ வந்து நான் ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறேன்னா, நான் இப்போ ஒரு பொண்ணை நீங்கள் லவ் பண்ணுன்னு வச்சுக்கலாம். இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு வந்துட்டு நம்ம லவ் பண்ணுவோம், பட்டு நம்ம வந்துட்டு நீ தான் வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அந்த பொண்ணு உங்களை விட்டு போயிடும், அந்த பையன் உங்களை விட்டு போயிடுவான். ஏன்னா வந்துட்டு இன்னும் கல்யாணம் பண்ணுறதா லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓப்பனாக சொல்லிட முடியாது அவங்கள்ட்ட போயிட்டு. அது ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும், இந்த பர்சன் வந்து எனக்கான பர்சனாக இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, அது எப்போ வேணாலும் மாறலாம். பட் இப்போதைக்கு அட் தி மொமெண்ட் இந்த மொமெண்ட்டில் இவனை விட எனக்கு பெஸ்ட்டு, இவளை விட எனக்கு பெஸ்ட்டு மேட்ச் யாரும் கிடையாது அப்படிங்கிற புரிதலில் நகரணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ எவ்ரி மொமெண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் டைம். ஒரு நொடியிலும் வந்து உங்களுக்கான ஒரு நொடியும் தான் உங்களை வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையாக மாறுது ஒரு கட்டத்தை. ஸோ அந்த மொமெண்ட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய பார்ட்னர் உங்களுக்கான பார்ட்னரா அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். அதை தவிர்த்து நீங்கள் வந்து கோ பேக் பண்ண தேவையில்லை. இதான் அந்த பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அதெல்லாம் தூக்கி போட்டு வெளியே பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மொமெண்ட்டில் அந்த மொமெண்ட் வரும், சண்டைகள் வரும், திடீர்னு வந்துட்டு என் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு செயல் செய்கிறான்னா அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு தோணும், ஆகா இவ தான் எனக்கானு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்டை மட்டும் தான் வச்சுக்கணும், அதை மட்டும் செரிஷ் பண்ணிக்கணும். அப்போ வந்து யோசிக்கக்கூடாது, அன்றைக்கி வந்து இவங்க சண்டை போட்டாலே ஒரு நாளைக்கு இப்படி தான் இருப்பாளோ அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரக்கூடாது. லிவ் இன் த மொமெண்ட், லவ் இன் த மொமெண்ட் அப்படிங்கிறது தான் ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபி சொல்லப்படுது. ஸோ அந்த மொமெண்ட்டை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஈஸியான வழி. ரெண்டாவது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரி ஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட மீட் பண்ணணும் நம்ம முயற்சி பண்ணவே கூடாதுங்கிறாங்க. ஸோ அது இன்னும் அழகாக அந்த சிமோன் டி போவார் வந்து அழகாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் காதலிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா காதலிச்சுட்டு மட்டும் போங்க அப்படிங்கிறாங்க. என்னடா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு நான் அது கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு லவ் அ பர்சன் ஜஸ்ட் லவ் தம். அதுதான் உங்களை ஏற்படணும். நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை மேரேஜ் கீரேஜ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி சொசைட்டி அதெல்லாம் அப்புறம் ஒதுக்கிடுங்க. பட் நீங்கள் ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு பொண்ணோ வந்து நீங்கள் உங்கள் பார்ட்னரை பார்த்து நீங்கள் லவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா லவ் மட்டும் பண்ணுங்கிறாங்க. எதுவுமே சொல்லாத, குறைகள் இருக்கக்கூடாது, நிறைய இருக்கக்கூடாது, அவளையோ நீங்கள் வந்து ரசிச்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. எம்ப்ரேஸ் தெம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பண்ணிட்டே இருங்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுக்கான ஃபீஸ் இதுக்கான ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம சொசைட்டியில் வந்துட்டு நம்ம லவ்னு சொல்லிட்டோம்னா கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆனப்புறம் வரக்கூடிய லவ் ஆகட்டும், எல்லா லவ்வுமே கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு லவ் இருக்குன்னா ஆமாம் லவ் நம்மளுடைய மனைவியோடு வாடும்போது எக்கச்சக்க சிக்கல்கள் வரும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வரும், உங்களுக்கு இளமையில் வர லவ்வில் வந்து பலவித சிக்கல்கள் ப்ராப்ளங்கள் வரும். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபுல் எக்ஸ்டென்ட்டுக்கு உங்களால் வந்துட்டு அந்த லவ் பியூர் லவ் ஒன்லிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்க முடியாது உங்கள் பார்ட்னருக்கு. பட் ட்ரை டு எக்ஸ்டெண்ட் தட் மேக்ஸிமம் பாசிபிள், முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போங்க. அட் த சேம் டைம் இவள் எனக்கானவள், பட் இவள் எனக்கானவளாகத்தான் இருக்க போகிறாள் கடைசி வரைங்கிற நம்பிக்கை வைக்காதீங்க. அதே போல் இவன். ஸோ சேம் வே கோஸ் ஃபார் திஸ் பார்ட்னர் இஸ் மைன் ஃபார் நவ், பட் ஐ எம் நாட் ஷோர் he or she is going to be. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹார்ட் பிரேக்கிங்கிறது குறையும். பட் இட்ஸ் வெரி டஃப். இது ரொம்ப டஃப். ஏன்னா வந்து பிகாஸ் வி லீவ் இன் தி மெமரிஸ். நம்மளே அறியாமல் அவங்க ஞாபகங்கள் வரலாம், பிரிஞ்சுட்டு போன பின்னாடி சிந்தனைகள் வரலாம்.
பட் இட் ஆல்வேஸ் குட். அதான் சொல்கிறாங்க ஃப்ரெஞ்ச், ஐ மீன் சைமோன் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ட்ரை டு லவ் வந்து ஒரு பர்சனுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் த லவ் ஃபார் அ பர்சன். ட்ரஸ்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து இப்போ ஒரு பெண்ணை காதலிங்கன்னா தட்ஸ் யுவர் ட்ரஸ்ட் ரிலேட்டட். அந்த பெண்ணுக்கான மட்டும் நீங்கள் அந்த காதலை கொடுக்கணும், அந்த ஆணுக்கான மட்டும் நீங்கள் காதலை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட். யூ ஆர் இந்த ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப். பட் ஆஸ் அ பர்சன் லவ், ஆஸ் அ பர்சன் ஷோயிங் லவ், டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் டு அ பர்சனுங்கிறாங்க. நீங்கள் இந்த ஒரு நபருக்கு மட்டுமே எனக்கு காதலை முழுக்க நான் கொடுக்க போகிறேங்கிறது வந்து செய்யாதீங்க. இப்போதைக்கு நான் அவளுக்கு கொடுக்குறேன், இன்கேஸ் இவ அதை ரிசீவ் பண்ணிக்க முடியல, அவன் அதை ரிசீவ் பண்ணிக்க முடியல, இல்லை அவளால் என்னால் ரிசீவ் பண்ணிக்க முடியலன்னா ஐ ஆம் ரெடி டு லீவ் தம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் லவ்வாகவும் பர்சன்ஸாகவும் பிரித்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கிவ் இட் எவ்ரிஒன்னு சொல்ல வராங்க. இது என்னடா இது ரொம்ப வந்து அதெல்லாம் பாசிபிள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் சிம்பிள் ஆஸ் தட் இந்த ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபி, இந்த சைனீஸ் ஃபிலாசபி இதெல்லாம் விட்டுட்டு யதார்த்தத்துக்கு நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் பேசுங்க, நிறையா பேசுங்க, தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அவங்க இல்லைன்னா இந்த உலகம் உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடாது, உங்களெலாம் அவங்களுக்கு உலகம் என்ன சொல்கிறது அதுவாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும்போது. பட் டோன்ட் புட் டூ மச் ஆஃப் யுவர் அட்டாச்மெண்ட். இந்த 5 நான் சொன்ன 5 ஃபிலாசபியுமே நீங்கள் வந்து கலந்தால் தான் ஒரு லவ்வாக மாறும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த பாட்காஸ்ட் முடிக்கும் போது தான் தெரியும், நான் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு கன்க்ளூஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ராப்பராக இதுதான் பின் பாயிண்ட்டாக இப்படி தான். பட் இப்போ இந்த யோசிச்சு பார்த்தா இந்த 5 ஃபிலாசபியுமே வந்து நம்ம வந்து இந்த 5 பர்செப்ஷன் கொடுத்தோம், 5 பேசணும், 5 பாயிண்ட், இந்த 5 பாயிண்ட்டுமே வந்து நம்ம வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணால் நம்ம வந்து லவ் வந்து ஹேண்டில் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட், ரெஸ்பெக்ட் த பர்சன் ஆஸ் அ சோல்மேட். நான் இப்போ சம்மரைஸ் பண்ணுறேன் பாருங்க. நீங்கள் அணுகும் நபரை வந்துட்டு ஃபஸ்ட் நான் சொன்ன அந்த கிரீக் பிளேட்டோ கதை மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அவர் தான் உனக்கான சோல்மேட். அந்த மொமெண்ட்டுக்குன்னு வந்து நீங்கள் பண்ணுங்கள். நான் சோல்மேட்டுக்கு வந்து நான் சான்ஸே கொடுக்குறேன் வச்சுக்கேன். சோல்மேட்டை நம்பாத ஒரு ஆள் நானே சொல்லுன்னு வச்சுக்கங்களேன். அவர் தான் எனக்கான வாழ்க்கை, அந்த மொமெண்ட்டில் அவள் தான் எனக்கான வாழ்க்கை, அவன் தான் எனக்கான வாழ்க்கைன்னு ஒரு ரெஸ்பெக்டை கொடுங்க. அட் த சேம் டைம் செகண்ட் பர்ஸ்பெக்டிவ், இதெல்லாம் தாண்டி இன்டிமிசி, அந்த செகண்ட் தேர்டு லவ்வுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் இன்டிமிசியும் வேணும், இந்த இன்டிமிசியும் வேணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருங்க. ஸோ அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிடணும். 3வது வந்துட்டு இவ எனக்கானவளாக தான் இருப்பார்கள் நம்பிக்கை கிடையாது, என்னை விட்டு போனால் அந்த பெயின் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறத வச்சுக்கணும். 4வது வந்துட்டு முடிந்த அளவு உங்கள் ரிலேஷன்ஷிப் கொடுக்குற சின்ன சின்ன சண்டைகள் வந்து பேசினாலே தீண்டும். இது வந்து என்னுடைய பர்சனல் டிப். ஓகேங்களா? பேசுங்க, அதிகமாக வந்துட்டு அவங்களோட பழகுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, கேள்விகளை கேளுங்க. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு திரும்ப திரும்ப வந்துட்டு ஃப்யூச்சரை பற்றி மட்டுமே டிஸ்கஷன் பண்ணிட்டே இருக்காங்க. பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு பி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் யூ. நம்ம இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் கால் எடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ரேண்டமாக வந்துட்டு சாப்பிட்டியா, தூங்குனியா, அப்புறம் இது பண்ணியா, அது பண்ணியா, முழுங்குனியா, அப்புறம் வேற என்ன, எங்கள் வீட்டில் திட்டுறாங்க, இது எல்லாமே இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு 20 நிமிஷமாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டாபிக், நீங்கள் பிடிச்ச புத்தகத்தை பற்றியோ இல்லை நீங்கள் புத்தகம் படிக்கிற பழக்கங்களோட நீங்கள் கேட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ ரேண்டமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க அதுக்கு 2 பேரும் ஒத்துழைக்கணும். இந்த டாபிக் எனக்கு பிடிக்காது போ அப்படின்னு அந்த பெண்ணும் வந்து சொல்லிடக்கூடாது, இந்த ஆளும் சொல்லிடக்கூடாது. 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா சும்மா பேசுங்க, ஜாலியாக பேசுங்க. ஸோ அடிக்கடி உங்களுக்கான ஸ்பேஸை வந்துட்டு உங்கள் லோன் டைம் வந்து நீங்கள் வந்து ஜாஸ்தியாகி உங்களுக்கான அஸ்ட் டைம் ஜாஸ்தியாகிக்கிங்க. அஸ்ட் டைம்னா நான் சொல்கிறது நீங்கள் சொல்லலாம், நாங்கள் 2 பேரும் அஸ்ட் டைம் தான் இருக்கோம், நானும் என் பார்ட்னரும் ஜாலியாக பேசி நானும் ஒன்றா தான் இருக்கும், தனியாக தான் இருக்கும். அப்போ அந்த அஸ்ட் டைம் சொல்லலை. நான் சொல்கிற அஸ்ட் டைம்ங்கிறது வேறு எந்த விதமான அவுட் பவுண்டட் தாட்ஸுமே இல்லாமல் உங்கள் 2 பேரை பற்றி மட்டுமே நீங்கள் வந்து சிந்திக்கணும். இது பண்ணலாம், அது பண்ணலாம், நீ வந்து இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும், அந்த ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும், நான் இந்த ஓட்டு பார்த்தேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கன்வர்சேஷன்ஸில் வந்து பில்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, எங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் எக்ஸ்டென்சிவாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கே வந்துட்டு நான் இன்னும் அந்த லவ்ங்கிற இப்போ என் கூட எனக்கு பையன் வந்துட்டதுனால வந்துட்டு அந்த அஸ்ட் டைம்ங்கிறது ரொம்ப எனக்கு குறைஞ்சி போச்சு எனக்கு, என் ஒய்ஃபுக்கும். பட் இருந்தாலும் ஐ வுட் லவ் டு ட்ரை தீஸ் திங்ஸ் ஆஸ் வெல், பழைய மாதிரி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணி ஆகணுங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நீங்கள் காதலிக்கிறீங்கன்னா முதலில் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் பர்ஸ்பெக்டிவ். இது இப்போ ஐ எம் ரெடி ஃபார் திஸ்ஸா, என்னால் என்னை விட்டு போனால் தாங்க முடியுமா, நான் ரொம்ப இவன் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். டோன்ட் இன்வெஸ்ட் டூ மச் ஆன் அதர்ஸ். திரும்ப நம்ம ஃபிலாசபியில் சொல்லும்போதே திரும்ப சிட்டிங் வித் புத்தால எப்போ சொல்லும்போது சொல்கிறது தான் வந்துட்டு டோன்ட் எவர் ட்ரஸ்ட் அதர்ஸ். நான் சொல்கிற ட்ரஸ்ட்டுங்கிறது வந்துட்டு மெட்டீரியலிஸ்டிக்காக மெட்டீரியலிஸ்டிக் ட்ரஸ்ட்டை பற்றி சொல்லலை, எமோஷனல் ட்ரஸ்ட்டை பற்றி பேசுகிறேன். கிவ் யுவர் செல்ஃப் ரூம் ஃபார் யுவர் செல்ஃப். ஒன்றை காதலிங்கிற அந்த உப்மா வசனம் நான் சொல்ல விரும்பல. நான் சொல்ல வரேன்னா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப், அண்டர்ஸ்டாண்ட் தெம்.
அவர்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, அவர்களுடைய தனிப்பட்ட முடிவுகள் எப்போ வேணாலும் மாறலாம். ஸோ அதுக்கு உங்களை அப்படியே இழுத்து பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் கில்ட் போயிடக்கூடாது. நான் அவள் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், அவள் நல்லா தானே காதலிச்சேன், அதெல்லாம் தேவை மாரியே கிடையாது. நீ நல்லா ஓடிந்தனா அவன் கூட இருந்திருப்பா. உன்னை விட்டு இன்னொருத்தருக்கு போகிறா, இல்லை அவன் உன்னை விட்டு போகிறான் அப்படின்னா வந்துட்டு ஹைப்போதெட்டிக்கலி செய்யும். ஸோ அப்படி போகிறான்னா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்திருக்கு, ஏதோ ஒரு உடனே நம்ம அந்த பக்கம் திருப்பிடுவோம். இல்லை அவன் வந்து பொறுக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் திருப்பிடுவோம். அப்போல்லாம் தேவையில்லை. ஷீ டசன்ட் வாண்ட் டு பி வித் யூ அண்ட் ஹீ டசன்ட் வாண்ட் டு பி வித் யூ. அவங்க பிரிஞ்சு போகிறாங்க, அவ்வளோதான். அதோட முடிச்சிரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள போயிட்டு அசிங்கமாக பேசுறது, அவங்கள திட்டுறது, என்ன வேணால் பண்ணிட்டோம்யா, என்ன வேணால் போட்டோம்யா, அது தேவையே கிடையாது. ஏன்னா அட்லீஸ்ட் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தால ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு, உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷம், ஒரு வாரம் லவ் பண்ணிட்டு பிரேக்கப்னு வச்சுக்கோ. அட்லீஸ்ட் ஒரு நாள் லவ் பண்ணிட்டு பிரேக்கப்னு வச்சுக்கோ. அந்த ஒரு நாள் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தான்ல அவனோ அவளோ, அவங்க பார்ட்னர், இவன் தான் எனக்கான வாழ்க்கை, சந்தோஷத்தை கொடுத்தாங்கல்ல, ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிங்கல்ல, அந்த ஹாப்பினஸ்க்கு மரியாதை கொடுத்தாவது அவங்க விட்டுட்டு போகும்போது அவங்களை தலையெல்லாம் விட்டுறாங்க. சரி விடு, போட்டோம் போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடணும். திரும்ப 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 உங்களை போட்டு நீங்கள் குழப்பிக்கவே கூடாது இந்த விஷயத்தில். அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கானது மட்டுமே. அதில் வந்து இந்த காதலுங்கிற விஷயத்தை மட்டும் புகுத்தி இன்னொருத்தரை உள்ளே கூட்டு வச்சுட்டு அந்த காதலுங்கிற ஒரு விஷயம் தான் ஹோல்டு பண்ண நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதை வந்துட்டு அப்படியே அது பாட்டு நடக்கும், ப்ராசஸ் அது பாட்டு போகும். எப்போ வேணால் அது பிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அந்த விரக்தியான மனையில் இருக்கிறதுக்கும் போயிடக்கூடாது. அதுதான் நான் சொன்னேன், அந்த மொமெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணி ஆகணும். அந்த மொமெண்ட்டில் அவர்கள் உனக்கானவர்கள் நம்பிக்கையோடு நகரவின் தப்பே கிடையாது. ஆனால் அட் த சேம் டைம் நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்போவுமே டோன்ட் கிவ் டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட் டு அதர்ஸ். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். ஸோ இதுதான் நான் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நான் பண்ண நினச்ச பாட்காஸ்ட். நான் வந்து இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு நல்ல சொல்யூஷன் தான் நினைக்கிறேன் நான். ஸோ டோன்ட் இன்வெஸ்ட் தட் மச் எமோஷன் ஆன் அதர்ஸ். அட் த சேம் டைம் நான் சொல்கிறது வந்துட்டு நான் இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து எமோஷனே இல்லாமல் ஜட மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கலாம் வேலைக்கு ஆகாது. என்ஜாய் யுவர் டைம் வித் தம். அட் த சேம் மொமெண்ட் டோன்ட் திங்க் லைக் தே ஆர் கோயிங் டு பி வித் யூ ஃபார் எவர். அது நினைக்க தேவை கிடையாது. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே யூ கோனா ஃபீல் சம்திங் டிஃப்ரெண்ட்லி. ஸோ ரெஸ்பெக்ட் த டைம், ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் டைம் யூ ஹேவ். உங்களுக்காக அவர்கள் குதிக்க நேரங்களை மதிக்க ஆரம்பிங்கள். நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தாலே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் பில்ட் ஆகும், அந்த லவ்ங்கிற பர்ஸ்பெக்டிவ் பில்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து காதலர் தினத்துக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த மெசேஜ். ஸோ ஐ ஹோப் யூ மைட் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ செட். என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் வந்து அடுத்த பாட்காஸ்ட் சந்திக்கிறேன். எதாவது சொல்லணும்னு நினச்சேன்னா இல்லை மறந்துட்டேனான்னு தெரியலையே. ஓகே, நான் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் கிடையாது. தட்ஸ் இட். இந்த பாட்காஸ்ட் இதோட முடிச்சுக்கணும். அண்ட் ஐ see you all in the next episode. டாடா.